أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أنا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتق الله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون புகழும் ரஹ்மானுக்கு உரித்தாவட்டும். அவனின் அருளும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையற்றவற்றை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபியர்கள் மீதும் தபீக்கள் தபீக்கள் மீதும் இன்னும் இமாம்கள் மேலும் இந்த ஜும்மாவை முதலுடைய காமில் அனுபவங்களாக பிரார்த்தித்த வண்ணம் இந்த ஜும்மாவுடைய முதலுடைய ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமூகமே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பலவிதமான உபதேசங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். ஏராளமான உபதேசங்களை அல்லாஹ் முஃமின்களுக்கு குர்ஆனில் வழங்கியிருக்கிறார். ஆனால் ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் நம்மை ஒரு விஷயத்தில் ஒன்று செய்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களை தான் இபாதுல்லாஹ் என்று சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் சொல்கின்றான். இந்த பண்பு என்பது, இந்த ஒரு அக்ரிமெண்ட் என்பது, இந்த ஒரு செயல் என்பது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு செயலாக சொல்கின்றான். அல்லாஹ் ஒருவரை அப்துல்லா என்று சொல்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாகும். அந்த அந்தஸ்தை அவருக்கு யாரும் அடைய முடியாது. அதே போல அல்லாஹ் ஒரு இடத்தில் அந்த அந்தஸ்தை அடைய நமக்கு வாய்ப்பு தருகின்றான். அப்படி வசனமாக தான் சூரா ஃபுர்கானில் சில பண்புகளை சொல்கின்றான். இந்த பண்புகள் யாரும் காணப்படுகின்றதோ, அல்லது இந்த பண்புகளை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ, அதை யார் அமல் செய்கிறார்களோ, அவர்கள்
அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரிய அடியார்களாக மாறினார் என்று அல்லாஹ் சித்தங்களை ஒன்றற்கு ஒன்றாக சொல்கிறார். அதை தான் இன்ஷா நாம் இந்த ஜும்மாவில் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சூரா ஃபுர்கானில் இவ்வாறு சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானின் அடியார்கள் அவர்களின் சிப்பத்துகள் பலவண்ணமாக இருக்கின்றது. ஏன் அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான் என்று சொல்கிறார் என்றால், உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். இபாதுல்லா அவர் முஸ்லிமாக இருக்கட்டும், அல்லது முஸ்லிம் அல்லாதவராக இருக்கட்டும், அவர் யஹூதியாக இருக்கட்டும், நசாராவாக இருக்கட்டும், எல்லோரும் அல்லாஹ்வின் அடியார்கள் தான். ஆனால் இபாதுர் ரஹ்மான் என்பவர்கள் முழுக்க முழுக்க தூய்மையான அல்லாஹ்வின் அடியார்கள். அவர்கள் சுகத்துக்குரியவர்கள். அவர்கள் யார் ஒருவரும் நரகம் செல்ல மாட்டார்கள். ஆனால் இபாதுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த உலகத்தில் நிறைய அடியார்கள் சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு விதிக்கப்பட்டார்கள். ஆனால் இபாதுர் ரஹ்மானின் அடியார்கள் முழுமையான தூய்மையான உள்ளத்தை கொண்டவர்கள். அவர்கள் ஒருவர் கூட நரகத்தில் எட்டி கூட பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட பண்பு கொண்டவர் இபாதுர் ரஹ்மான். அந்த இபாதுர் ரஹ்மானாக ஒரு அடியான் மாற வேண்டும் என்றால் சில பண்புகளை, சில குணாதிசயங்களை அவன் தன் வாழ்வில் கொண்டிருக்க வேண்டும். அந்த குணாதிசயங்கள் கொல்ல முடியாதவர்களுக்கு அவ்வளவு மிகவும் கஷ்டமானதல்ல. இந்த அளவுக்கு இலகுவான குணாதிசயங்களை அல்லாஹ் சொல்கின்றான். அதை ஒவ்வொரு அடிப்படை முஸ்லீமும், சாதாரண ஒரு முஸ்லீமும் அதை இலகுவாக பின்பற்ற முடியும். பார்ப்பதற்கு ஒரு பிம்பம் இருக்கும், அது மிகப்பெரிய இபாதத்தை போன்று. ஆனால் எதேச்சையாக யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினாரோ, எதேச்சையாக யாருக்கு அல்லாஹ் சபுரை பொறுமையேற்றினாரோ அவர்களுக்கு அந்த இபாதத் மிகவும் எளிமையானது. அந்த பண்புகள் இலகுவாக அவர்கள் அடைத்துக் கொள்வார்கள். அதில் முதல் பண்பாக சொன்னால், இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. மிகவும் முதல் பண்பு மிகவும் லேசானது. நடத்தை, அவர்கள் நடந்து செல்லும் அந்த நடத்தை எவ்வாறு இருக்கும்? ஹௌனன், பெருமை இல்லாமல், புகழ் இல்லாமல், அமைதியாக, பகற்றில்லாமல் நடப்பார்கள். இது மிகப்பெரிய கஷ்டமான செயல் அல்ல. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அவர்கள் தங்கள் ரட்டைகளை தாழ்ந்த வண்ணமாக, பிறருக்கு மரியாதை செலுத்திய வண்ணமாக இந்த உலகத்தில் நடமாடுவார்கள். யாரும் பெருமை காட்ட மாட்டார்கள். யாரும் தன் பகட்டை, தான் படித்த படிப்புக்கு பகட்டை காட்டுவார்கள். தான் பெற்றிருக்கும் செல்வத்திற்கு ஒரே இடம், நான் இட்டே செல்வத்திற்கு என்று அவன் பகட்டை காட்ட மாட்டான். மாறாக அவன் எல்லோரிடமும் அவன் பண்பாக, பணிவாக நடந்து கொள்வான். அதுதான் முதல் பண்பாக சொல்கிறான். இந்த பண்பு கொண்டு வருவது மிகவும் லேசு. இது யார் கொண்டிருக்கின்றார்களோ அவர் அல்லாஹ்வின் ரஹ்மானின் அடியார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்கின்றார். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. அவரிடம் சில மடையர்கள், சில அறிவற்றவர்கள் வந்து விவாதித்தால், முற்பித்தால், வந்து விவாதம் செய்தால் அவர்கள் சொல்வார்கள் காலு சலாமா, சலாமத்தாக, அல்லது அவர்களை விட்டு அவர்கள் விலகி விடுவார்கள். அவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபட மாட்டார்கள். ஒருவன் வேண்டுமென்றே மார்க்க விடயங்களிலோ அல்லது மார்க்கம் அல்லாத விடயங்களிலோ வீண் விவாதங்கள் செய்தால் காலு சலாமா என்று சொல்லி அவர்களை விட்டு விலகி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இதில் இரண்டு அர்த்தம் இருக்கின்றன. காலு சலாமா என்பதில் இதை பார்த்தவர்கள் ஜாஹிலூன காலு சலாமா என்றால் வீண் விவாதம் செய்ய வந்தால் மட்டும் அவர்கள் சலாம் சொல்வார்கள். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் இதை பார்த்தவர்கள் ஜாஹிலூன அவரிடம் கல்வி அற்றவர்கள், படிப்பறிவு அற்றவர்கள், இல்லாதவர்கள் பேசினால் காலு சலாமா அவரிடம் மென்மையாக பேசுவார்கள். சில மக்கள் அறிந்த காரணத்தால் பெருமை கொள்வார்கள். மார்க்கமோ மார்க்கம் அல்லாத விஷயங்களோ இது கூட தெரியாத அவங்களுக்கு, இதுவும் பேசிக்கான சட்டம் இது தெரியாது சொல்லுவாங்க. ஆனால் இபாதுர் ரஹ்மான்கள், இல்மை கற்ற அந்த அடியார்கள், ஒருவன் தனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்று அந்த ஜாஹில் அந்த அறிவற்ற அந்த அடியான் கேட்கும்போது காலு சலாம் அவர்கள் மென்மையாக பேசுவார்கள். நான் கற்றுத்தர வாழ்ந்தவர் என்று அவர் மென்மையாக பேசுவார்கள். அப்போ இரண்டு, ஒன்று பெருமை அளித்து ஒன்று பேசினால் அவரிடம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு உண்மையே கல்வி கற்று ஆர்வம் கொண்டு ஒருத்தன் கேட்டாண்டா அவரிடம் மென்மையாக பேசி அவனுக்கு அந்த விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். இபாதுர் ரஹ்மான்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யகூலூன வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் இரவில் ரஹ்மானுக்கு சிரம் பணிவார்கள், மேலும் நின்று வணங்குவார்கள். இது கியாமுல் லைல் தொழுகையை குறிக்கின்றது. நான் ஒரு முறை கூறுகின்றேன் இந்த வகையில். கியாமுல் லைல் என்பது ஒரு மகத்தான இபாதத்.
பூமிகளின் அடையாளத்திற்கான இபாதத் அந்த இபாதத். ஒரு முஸ்லீமில் இருந்து மூமியான பண்பிற்கு மாறினார் என்றால் இபாத் ரஹ்மான் என்று அவன் ஆகினார் என்றால் அதற்கான இபாதத்தை மிக முக்கியமான ஒரு சான்று கியாமுல் லைல் என்பது. இந்த இபாதத் என்ற இன்றைய காலகட்டத்தில் ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது பாமரக்கான இபாதத் அல்ல, நபிமாருக்கான இபாதத். இது ஒரு ஐடி துறையில் இருக்கின்றவரோ அல்லது ஒரு ப்ரொஃபஸரோ யாரும் செய்ய வேண்டிய இபாதத் இல்லை. மாறாக ஆலிம்களும் அல்லது அல்லாமாக்களும் அல்லது ஷேக்களும் அல்லது நபிமார்கள் செய்ய இபாதத் என்று ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கிறது. மாறாக அல்ல, இது இப்படிப்பட்ட இபாதத் ஒவ்வொரு மூமினான அடியாரும் செய்ய வேண்டிய இபாதத். இது இத்தனை இலகுவான இபாதத். இது இபாதத்தின் நம் நேரத்தை அறிந்து கொள்ள வேண்டால் நமக்கு செய்வது மிக இலகுவாக இருக்கும். இந்த இபாதத் பெரும்பாலும் மக்கள் எப்படி ஒரு பிம்பத்தில் இருக்கின்றது என்றால் இந்த இபாதத் ஃபஜ்ருக்கு முன் செய்ய வேண்டிய இபாதத் என்று ஆகியிருக்கிறது. தஹஜ்ஜுத் என்பது சிறப்பு நேரம் என்ன என்று ஆகிவிட்டது. அல்லாஹ் முதல்வான் இரவு நேரம் என்பது அதுதான் தஹஜ்ஜுத்தான் நேரம் ஆகிவிட்டது. மாறாக அப்படி அல்ல. தஹஜ்ஜுத் நேரம் என்பது ஆரம்பிக்கும் நிலை என்பது மக்ரிப் தொழுகை. ஒரு மக்ரிப் தொழுவிட்டால் தஹஜ்ஜுத்தின் நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதற்கு பின் அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் அவன் நியத் தஹஜ்ஜுத்தாக இருந்தால் தஹஜ்ஜுத்தாக கருதப்படும். அதே போன்று சிறந்த நேரம் இருக்கின்றது. தஹஜ்ஜுத் சிறந்த நேரம் 12 to 2 இரவு 12 மணிலிருந்து 2 மணி தஹஜ்ஜுத்கான சிறந்த நேரம். அதே தஹஜ்ஜுத்துக்கும் அஸ்ஹார் அந்த இரவின் கடைசி நேரத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அஸ்ஹார் அவர்கள் அஸ்ஹார் நேரங்களில் அல்லாஹ்வை தௌபா செய்வார்கள். அஸ்ஹார் நேரம் அதாவது நம் சஹருக்கான நேரம் என்பது தௌபாவுக்கான நேரம், அல்லாஹ் இறைவனுடைய துஆவுக்கான நேரம். தஹஜ்ஜுத் என்பது தொழுகைக்கான நேரம். இரண்டுக்கும் சற்று வித்தியாசங்கள் இருக்கின்றது. அதுபோல் சஹர் தொழுவது தவறில்லை, தொழுது கொள்ளலாம் தவறில்லை. ஆனால் தஹஜ்ஜுத்துக்கான சிறந்த அல்ல ஏற்றமான நேரம் என்பது 12 to 2 என்பது மிகவும் ஏற்றமான விஷயங்களாக இருக்கிறது. இதுக்கு ஆதாரம் என்ன? ஹதீஸில் வருகின்றது. நபிகள் சொல்கிறார்கள், அப்துல் ஸலா கியாமுல் லைலில் தொழுகைகளில் ஆக சிறந்த தொழுகை ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார் இருக்கிறது ஆக சிறந்த தொழுகை. அந்த தொழுகையை போன்று யாரும் சொல்ல முடியாது. அதுதான் சிறந்த நேரம் தஹஜ்ஜுத்திற்கான. மீண்டும் சொன்னார்கள் அது என்ன நேரம் என்றால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவை இரவு 2ஆக பிரிப்பார்கள். இரவை இப்போ 6 மணினா முடியுதுன்னா அடுத்த 6 மணி ஃபஜ்ர் வருதுன்னா அந்த இரவு 2ஆக இருப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 6 to 12, 12 to 6. இந்த இரவின் முதல் பகுதியில் அவர்கள் தூங்கி கழிப்பார்கள். நமக்கு இஷா இல்லை, அவங்களுக்கு இஷா இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரவின் முதல் பகுதியில் தூங்கி கழிப்பார்கள். 6 மணிக்கு தூங்க ஆரம்பிப்பாங்க. இரவு 12 நள்ளிரவு வரைக்கும் அவங்க நல்லா தூங்குவாங்க. பிறகு அடுத்த பகுதியான இரவை 2 பகுதியாக பிரித்துவிட்டு அடுத்த பகுதியை 3ஆக பிரிப்பார்கள். அந்த 12 to 2, 2 to 4, 4 to 6 இப்படி பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அதில் முதல் பகுதியை தொழுகைகள் ஆயத்தம் கொள்வார்கள், இறுதி பகுதியை தூங்கி கழிப்பார்கள். ஹதீஸில் வருகிறது. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் ஃபஜ்ர் நேரத்தில் தூங்கிய வண்ணமாக கழிப்பார்கள். எப்படி? நபி அவர்கள் ஃபஜ்ர் நேரத்தில் தூங்கிய வண்ணமாக கழிப்பார்கள். அப்போ இறுதி பகுதியில் தூங்கி இருக்காங்க. அப்போ அஸ்ஹார் நேரம் என்பது நம் தௌபா செய்து தூங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்ம நோன்பு வச்சுட்டு அது தூங்கணும் ஒரு நேரம். அது சுண்ணாவாக இருக்கின்றது. அதுக்கு தௌபா அந்த கியாமுல் லைல் என்ற நேரம் என்பது 12 to 2 மணி தான் சிறந்த நேரத்தை நம்ம எப்போ சொல்லிருக்கோம். 2 ரக்காத் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எவ்வளோ ரக்காத் சொல்லிருக்கோம். அது கியாமுல் லைலுக்கான நேரமாக இருக்கிறது. நம்ம இந்த நேரத்தில் நம்ம வந்து மேக்ஸிமம் முடிச்சுதான் இருக்கும். அப்படிதானே? நம்ம டைம் மாறிடுச்சு. ரொம்ப நம்ம இஷாக்கு நேரம் தூங்குறது இல்லை. நம்ம தூங்கினா 11:30 மணி அல்லது 12 மணி ஆகுது. அப்போ 2 ரக்காத் தூங்கி நம்ம இபாத் ரஹ்மானாக வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம இந்த அல்பாரத்தை விடுவதற்கான வாய்ப்பு இல்லை. நம்ம இதை சில கடைபிடிக்கிறோம். நம்ம முடிந்த அளவுக்கு இந்த தஹஜ்ஜுத்தை கடைபிடிக்கிறோம். இது ஒரு வகையான மனதிற்கு நிம்மதியும் முகத்திற்கு ஒரு வகையான நூறையும் தருகின்றது. இன்ஷா அல்லாஹ் அல்ல யாருக்கு நாடுகின்றனோ அவர்களுக்கு இதிலே சந்திக்க வராங்க. பிறகு சொன்னாங்க, பிறகு அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன யகுலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா. யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து அந்த அதாபிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று துஆ செய்வார்கள். இதற்கு ரசூல் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஜன்னத வமா தகர்ரப இலைஹி மின் கௌலின் வல் அமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார் வமா தகர்ரப இலைஹி மின் கௌலி வல் அமல். இதன் ஏற்றவண்ணமான ஒரு துஆவாகும். ஒருவன் வெறுமனே
அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான் என்று கேட்பது தெரியல. அவன் கேட்கிறது தெரியாது. மாறாக அவன் கேட்கணும் ஒமா தக்கரப இலைஹி மின் கௌலி வல் அமல். எந்தெந்த விஷயங்கள் அந்த சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லுமோ அந்த சொற்கள் வழியாகவும் அந்த செயல்களை நெருக்கமாக்கு. எந்தெந்த சொற்கள் எந்தெந்த செயல்கள் எனக்கு சொர்க்கத்திற்கு நெருக்கமாக்குமோ அதையும் எனக்கு தாயா அல்லாஹ். அதே போன்று அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துகிறேன். அதே போன்று எந்தெந்த சொற்களும் எந்தெந்த செயல்களும் என்னை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லுமோ அதை விட்டு என்னை தடுத்துகிறேன் என்று துவா கேட்பது இதுதான் ஒரு மூமினான அடியாரின் துவாவாக இருக்கும். அவன் தீய சொற்கள் என்றும் நரகத்துக்கான சொற்கள் நரகத்துக்கான செயல்கள் அவன் தவிர்த்திருப்பான். பிறகு வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யப்துரு வகான பைன ذلك கவாமா. மிகவும் முக்கியமான ஒரு வசனம் இது. அவர்கள் தர்மங்கள் செய்தால் அல்லது தங்கள் குடும்பத்திற்கு செலவு செய்தால் யாரோ ஏழைக்கு செலவு செய்தாரோ அவர்கள் அவர்கள் வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். தான தர்மங்கள் செய்வதில் ஒருபோதும் அவர்கள் அளவு கடந்து விட மாட்டார்கள். தான தர்மம் நல்லது தானே, அளவு கடந்தா என்ன? சில மக்கள் சில மக்கள் இருக்கு. தான தர்மம் எவ்வளவு பண்ணா நல்லது தானே. அப்போ இஸ்ராப் பண்ணலாம். ஐயா அல்ல இஸ்ராப் என்ன சொல்லியிருந்தார்? வீண் விரயம் சொல்கிறார். ஆட்சி நம்ம வீண் விரயத்துல பண்ணுவோம், நாம கல்யாணத்துல பண்ணுவோம், அல்லது சில உடைகள் வாங்குறதுல பண்ணுவோம். ஆனா அல்ல இந்த இடத்துல அந்த சதகாவை இஸ்ராப் சொல்றான். ஆக்சுவலி அன்பா என்றால் இதற்கு முதன்மையான அர்த்தம் தன் குடும்பத்திற்கு தர்மம் செய்வது. தன் குடும்பத்திற்கு அவர் என்ன பண்ணுவது? அவர் செலவு செய்வது. சில மக்கள் குடும்பத்துக்கு செலவு செய்வது தெரிந்து கொண்டு அது சதகாயத்தை அறிந்து கொண்டு அதிகம் வீண்விரயம் செய்வது. தன் மனைவி கேட்ட அனைத்தையும் வாங்கி தருவது. அது ஹலால் ஹராம் பார்ப்பது கிடையாது. தன் தாய்க்கு அனைத்தையும் வாங்கி அது ஹலால் ஹராம் பார்ப்பது கிடையாது. தன் தந்தைக்கு பயணம் செய்து கொண்டு நினைத்து கொண்டு தன் தந்தைக்கு அனைத்து ஹராமையும் வாங்கி தருவது. இதுதான் இஸ்லாம். மாறாக உண்மையான உண்மையான தர்மம் என்று என்னவென்றால் எந்த ஒரு விஷயம் பாவத்திற்கு வழிவகுக்குமோ அந்த விஷயத்தை தடுப்பதான் இன்பா. ஒரு மனைவி கேட்கின்றார், தனக்கு பர்ஃபியூம் வேண்டும், வெளியே போட்டுக்கொள்ள. ஒருவன் ஒரு கடன் வாங்கி தர மறுக்க வேண்டும். இது ஹராம். ஹராமில் ஒருவன் செலவு செய்யக்கூடாது. அவர் இஸ்லாம் செய்ய மாட்டார்கள். தன் மனைவிக்கு செய்கிறோம் என்று எடுத்துக்கொண்டு அதிகமாக செய்ய மாட்டார்கள். அவர்கள் மாறாக அளவு தெரிந்து செய்வார்கள். முத்தவாசி அவர்கள் நடுநிலையா இருப்பார்கள். ஓவரா செய்வார்கள். அதே போல மனைவிக்கு தராமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் கையை சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள். மாறாக அவங்க இரு தர வேண்டும் ஹப்பை தருவார்கள். எந்தெந்த ஹராமலை விளையாட்டு அந்த விளையாட்டுகளே அவர்கள் தெரிந்திருப்பார்கள். பிள்ளை கேட்கின்றான், ஹராமான மியூசிக்ஸ் கேட்கின்றான், ஸ்டேஷன் கேட்கலாம், அல்ல மியூசிக்ஸ் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு. பையன் கேட்கலாம், அன்பு நாம சரக்கா செய்வோம். லமேஷ் அவங்க ஒருபோதும் அதில் வீண்வெளி செய்ய மாட்டாங்க. பையன் கேட்கறானா இஸ்லாம் அது செய்வது உங்களுக்கு தடை, அது செய்யக்கூடாது. நான் பையனுக்கு புரிய வைக்கிறேன், தவறு இது பண்ண போது பையனுக்கு புரிய வைக்கிறேன். அப்போ குடும்பத்தில் செலவு செய்வதை நாம் பார்த்து செய்ய வேண்டும். அது ஹலாலா ஹராமா என்று நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இவன் ஹசன் பசீருக்கு இன்னொரு விளக்கம் செய்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க குடும்பத்தை சார்பு. வேண்டாம் அல்லாவின் பாதையில் செலவு செய்வது அதில் இஸ்லாம் ஒருவரும் கிடையாது. ஒரு ஏழைக்கு தர்மம் செய்கின்றான், அல்லது ஜிஹாதுக்காக பல பொருட்களை தருகின்றான், அல்லது பள்ளிவாசல் இது அளவு என்று கிடையாது. அவங்க என்ன செய்கிறார்கள்? தன் வீட்டில் அல்லாவின் ரசூலையும் விட்டுவிட்டு வீட்டில் அனைத்து சரகா செய்கிறார்கள் அல்லாவிற்காக. அப்போ இது எந்த இஸ்லாமை குறிக்கின்ற என்றால் வீட்டில் செய்யக்கூடிய இஸ்லாமை குறிக்கின்ற. மாறாக அல்லாவின் பல செய்கிற சபீலுல்லா அனைத்துமே இஸ்லாமில் ஒருபோதும் வராது. அது அளவு கடந்து தரலாம், அது ஒரு தவறும் கிடையாது சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நாம் தான தர்மங்கள் செய்வது, நாம் சற்று நம் குடும்பத்தை செய்வது நாம் சற்று கவனம் எடுக்க வேண்டும். அந்த விஷயங்களில் ஒருபோது நாம் குடும்பத்தனமாக இருந்திருக்கிறோம். இதே போன்ற நிறைய விஷயங்கள் அதை சொல்லிவிட்டார் எப்படி இருக்க வேண்டும் என்று. நீண்ட நேரம் ஆகிவிட்டு ரொம்ப இன்னும் நிறைய சம்பந்தத்தில் எல்லாம் சொல்றான். நாங்க இன்னும் ஒரே ஒரு சொல்லி சொல்றேன். அல்ல இன்னொரு துவாவை சொல்றோம். அவர்கள் வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அய்ன் வஜஅல்னா மின் முத்தகீன இமாமா. இது ஒரு முக்கியமான ஆயத். குடும்ப தலைவர்களுக்கு அல்லது குடும்ப நடத்தக்கூடிய அனைவருக்கும் மிக முக்கியமான அதிகமாக கேட்பாங்க துவாவை. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அய்ன் கேட்போம். ஆனால் இந்த துவாவின் இரண்டாவது பகுதியை நாம் மறந்து விடுகிறோம். வஜஅல்னா மின் முத்தகீன இமாமா.
யா அல்லாஹ் என் மனைவியும் என் பிள்ளைகளையும் கற்புரிச்சி ஆக்கிட்டார். எப்போது ஒருவன் கற்புரிச்சி ஆகும் பிள்ளைகள், எப்போது ஒரு மனைவி ஒரு கணவன் கற்புரிச்சி ஆகுவார்? அதற்கான இரண்டாவது காரணத்தை அல்லாஹ் வைக்கின்றான். வஜஅல்னா மின் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் முத்தகீன்களுக்கு என்ன இமாமாக்கு? முத்தகீன்களை எங்களுக்கு இமாமாக்காக தவறாக அர்த்தம் சொல்கிறார். முத்தகீன்களுக்கு என்ன இமாமாக்காக்கு? குடும்ப தலைவராக நான் ஒரு முத்தகியாக மாற வேண்டும். குடும்ப தலைவன் மாறினால்தான் குடும்பம் மாறும். ஒரு கணவன் மாறினால்தான் தன் மனைவி மாறுவார். அப்போது ஒரு கணவன் நினைக்க வேண்டும், நான் தக்குவதாக மாற வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். நான் மாறினேன் என்றால் அல்லாஹ் வாக்கு இருக்கின்றது. முத்தகீன இமாமா, நீங்கள் முத்தகியாக என்றால், நீங்கள் அல்லாஹ்விற்கு தக்குவ உடையவர் என்றால், உங்கள் பிள்ளைகள் உங்கள் மனைவிகள் உங்களுக்கு கற்புரிச்சியாக இருப்பார்கள். அப்போது நாம் துவா கேட்பவர்கள் இந்த விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தக்வாவை அதிகப்படுத்த வேண்டும், நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை அதிகப்படுத்த வேண்டும். அப்படி ஆனோம் என்றால் குர்ரத்து ஆயின் என்பது ஈஸியாக இருக்கும். உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகிவிடுவார்கள், பிறகு உங்களுக்கும் கட்டுப்படுவார்கள். எனவே நாம் இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு முடிந்த அளவு இபாதுர் ரஹ்மானாக மாறக்கூடிய அடியாக நாம் மாற வேண்டும். அதுதான் சொர்க்கத்திற்கு நாம் எடுத்துச் செல்லும். ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله وحده والصلاة والسلام إلى نبي بعده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இபாதுர் ரஹ்மான்கள் அவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்தில் யாரும் பெருமை காமிக்க மாட்டார்கள். அவர்கள் மக்களிடம் மிக மென்மையாக நடந்து கொள்வார்கள். ஒரு அறிவியலோ அல்லது ஒரு மனையனோ வந்து விவாதித்தால் அவர் சொல்வார்கள் காலு சலாமா, அவர்களை விட்டு விலகுவார்கள். அல்லது ஒருவன் கல்வி கற்க என்ற எண்ணத்தோடு அவனுக்கு இல்மில்லை, அவனுக்கு ஞானம் இல்லை என்று அவன் அறிந்து அவன் விவாதிக்க எண்ணமில்லாமல் வந்தான் என்றால் அவனிடம் அவர்கள் மென்மையாக சொல்லி புரிய வைப்பார்கள் இபாதுர் ரஹ்மான்கள். அதே போன்று இபாதுர் ரஹ்மான்கள் நரகத்தின் வேலையை விட்டு அவர்கள் பாதுகாக்கிறார்கள். தேர்வோடு மட்டும் இல்லாமல் அதன் செல்லக்கூடிய சொற்களை விட்டும் அதன் பக்கம் செல்லக்கூடிய செயல்களை விட்டும் விலகி இருப்பார்கள். எந்தெந்த சொற்கள் எல்லாம் ஒரு நரகத்திற்கு கொண்டு செல்லுமோ, எந்தெந்த சொற்கள் எல்லாம் எந்தெந்த செயல்கள் எல்லாம் ஒருத்தருக்கு நரகத்திற்கு அவனை குறித்தான ஆக்குமோ அந்த சொற்களை விட்டு அந்த இபாதுர் ரஹ்மான்கள் முற்றிலும் அகழ்ந்திருப்பார்கள். அதே போல அவர்கள் குடும்பத்திற்கு செலவு செய்யும் போது அவர்கள் ஒருவரும் கண்டித்தனம் பண்ண மாட்டார்கள். அதே போல இஸ்ராஃபும் பண்ண மாட்டார்கள். மாறாக கவாமா, இதற்கு மத்தியில் அவர்கள் எது ஹலாலோ அந்த ஹலாலுக்கான முக்கியத்துவம் தருவார்கள், எது ஹராமோ அதை விட்டு தங்கள் பிள்ளைகளை விட்டு அவர்கள் தகர்ந்திருப்பார்கள். அதே போன்று அவர்கள் துவா கேட்பார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்ன் வஜஅல்னா மின் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு தற்புரிச்சி ஆக்குவாயாக. மேலும் எங்களை முத்தகீன்களுக்கு தக்வா உடையவர்களுக்கு என்னை இமாமாக ஆக்குவாயாக என்ற ஒரு துவா கேட்பார்கள். இப்படிப்பட்ட ரஹ்மானி அடியார்களுக்கு சொர்க்கம் என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ரஹ்மானி அடியார்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கான கிருபையை தருவாராக. ஆமீன். வ அகீமுஸ் ஸலாத்.